அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் சவுந்தரம், அதாவது சவுந்தரம் ராமச்சந்திரன் அவர்களை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இவங்க யாருன்னு தெரியுமா? இந்த டிவிஎஸ் நிறுவனர் இருக்கார்ல, டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்காருடைய மகளாக இருக்கிறவங்க. சொகுசான வாழ்க்கையை துறந்து காந்தி கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு மக்கள் சேவைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மருத்துவர், சுதந்திர போராட்ட வீராங்கனை, சமூக சீர்திருத்தவாதி, சிறந்த அரசியல்வாதி. இவங்களை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். சரியா? டிஎஸ் சவுந்தரம் ராமச்சந்திரன். ஓகே, மருத்துவர், சமூக பணியாளர், சுதந்திர போராட்ட வீராங்கனை, அரசியல்வாதி. ஓகேவா? இவங்களை பற்றி அறிமுகம். 1904 திருநெல்வேலியில் ஆகஸ்ட் 18 வந்து மெட்ராஸ் மாகாணம். ஓகேவா? மெட்ராஸில் திருநெல்வேலியில் தான் பிறக்கிறாங்க. ஆகஸ்ட் 18 அன்று திருநெல்வேலியில் பிறக்கிறாங்க. இவர் வந்து இந்தியாவினுடைய முன்னணி தொழில் நிறுவனமான டிவிஎஸ் குழுமத்தினுடைய நிறுவனர் வந்து டிவி சுந்தரம் ஐயங்காருடைய மகள் ஆவாங்க. ஓகேங்களா? வசதியான பின்னணியில் பிறந்த போதிலும் சிறு வயதிலேயே எளிய மக்கள் மீது, நாட்டு விடுதலை மீதும் ஈடுபாடு கொண்டு விளங்கியதால் டெல்லி லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பட்டப்படிப்பு பெற்று இவர் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்குவதை தன் முதன்மை நோக்கமாக கொண்டு விளங்கினாங்க. சரிங்களா? இவங்களுடைய அப்பா 18 ஆகஸ்ட் 1904 திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பிறக்கிறாங்க. அப்பா வந்து டிவி சுந்தரம் ஐயங்கார். ஓகேங்களா? டிவிஎஸ் உடைய நிறுவனர். தொழில் வந்து மருத்துவம், சமூக சேவை, சுதந்திர போராட்ட வீராங்கனை, அரசியல்வாதி கூட. 1984 அக்டோபர் 24 திண்டுக்கல்லில் வந்து இயற்கையை எழுதினாங்க. முக்கிய கொள்கை என்னென்னா, ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய கொள்கையோடு இருந்தாங்க. சரிங்களா? இவங்களுடைய கல்வி பொறுத்தவரையும் எங்கே படித்தாங்கன்னா, டெல்லியில் லேடி ஹார்மங் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்றாங்க. எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க. பெண்கள் கல்விக்கான முன்னோடியாக திகழ்ந்தாங்க. சரிங்களா? சுதந்திர போராட்ட பொறுத்தவரையும் காந்தியுடன் சந்திப்பு, அந்த சுசிலா நையர் மூலமாக காந்தி சந்திக்கிறாரு. இப்போ காந்தி சந்திக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னா, சுசிலா நையர். ஓகேங்களா? விடுதலை போராட்டம், காந்தியின் கொள்கையினாலும் ஈர்க்கப்பட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டாங்கன்றாங்க. அதே மாதிரி சமூக பணி, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்துக்காக அரிஜன சேவையில் முழுமையாக ஈடுபட்டாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதை குயிட் இந்தியான்னு சொல்லுவாங்களா, 1942 நடைபெற்ற வரலாற்று சிறப்பு விங்கமான இந்த குயிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து பங்கேற்று செயல்பட்டாங்க. இது தெரிஞ்சுக்கணும். திருமணம் வந்து பார்த்தோன்னா, முதல் கணவர் யார்? சவுந்தரராஜன். இள வயதிலே மறைக்கிறாங்க. பின்னர் வந்து சமூக பணியாளருமான ஜி ராமச்சந்திரனை திருமணம் செய்துக்கிறாங்க. இந்த திருமணம் மகாத்மா காந்தி ஆசையும் வழங்குறாங்க. தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், காந்தி கிராம். திண்டுக்கல் மாவட்டத்தில் காந்தி கிராம நிறுவனம் அப்படின்ற இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா 1947 நிறுவப்பட்டது. கிராம முன்னேற்றம், சுகாதாரம், கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சிறு தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது தான் இது காந்தி கிராம. காந்தி சிந்தனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இது வந்து டீம் யூனிவர்சிட்டியாக எப்போ ஆணுச்சுன்னா 1976. 47 நிறுவப்பட்டது சுதந்திரத்து அப்போ. 76 வந்து பார்த்தீங்கன்னா டீம் யூனிவர்சிட்டியாக மாறியது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சமூக சேவை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்தூர்பா காந்தி 1947 சின்னாலம்பட்டி என்ற இடத்துல வெறும் 2 படுக்கையோட ஒரு சிறிய கிளினிக்காக கஸ்தூர்பா மருத்துவமனை தொடங்கப்பட்டது. சரியா? 1947. இது வளர்ச்சினா இன்று வந்து 220 வந்து பார்த்திங்கன்னா பெட்டுங்களோட மிகப்பெரிய நவீன மருத்துவமனையாக, அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக வந்து இப்போ வந்து வரலாற்று படைத்துள்ளது. முக்கிய நோக்கம் என்னென்னா, கிராமப்புற சுகாதார குடும்ப நலனில் மிக சிறப்பாக சேவைகளை இந்த மருத்துவமனை வழங்கி வருகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அரசியல் வாழ்க்கை பொறுத்தவரையும் சட்டமன்ற உறுப்பினராக 1952 வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா தொகுதியிலும், 1957 வேடச்சந்தூர் தொகுதியிலும் வந்து போட்டியிட்டு தமிழக சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏயாக தேர்வு செய்யப்படுறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக 1962 திண்டுக்கல் மக்களவை தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற எம்பியாக தேர்வு செய்யப்படுறாங்க. மத்திய அமைச்சராக கல்வித்துறையில் துணை அமைச்சராக பணியாற்றுறாங்க. மத்திய கல்வித்துறையில் துணை அமைச்சராக பணியாற்ற செய்கிறாங்க. கல்வி மற்றும் இளைஞர்கள் நலன், இந்தியாவின் முழுவதுமாக இலவச ஆரம்ப கல்வியை அறிமுகப்படுத்த உதவினாங்க. சரிங்களா? தேசிய சேவை திட்டம் என்எஸ்எஸ் தொடங்குவதற்கு முன்னணி பங்கு வகித்தாங்க. இது தெரியும். என்எஸ்எஸ் திட்டம் இருக்குல்ல, அந்த ஸ்கவுட்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாவுடைய
பங்கு இன்றியமையாது, அது தெரிஞ்சுக்கணும். விருதுகள் பொறுத்தவரை 1962 பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. 2 அக்டோபர் 2005 இவங்களுக்கு தபால் தலையும் வழங்கப்படுகிறது, தெரிஞ்சுக்கணும். எளிமை, சேவை, தியாகம் இதுவே என் வாழ்வின் மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் சௌந்தரம் சொல்லியிருக்காங்க. கிராம சேவையை உண்மையான தேச சேவை அப்படின்றதும் இவங்களுடையது தான், சரிங்களா. தேர்வு நோக்கில் பார்க்கும்போது இவங்களுடைய பேசிக் ப்ரொஃபைல் பார்க்கும்போது டிஎஸ் சௌந்தரம் ராமச்சந்திரன் வந்து திருநெல்வேலியில் 1904 பிறக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தோன்னா டிவிஎஸ்னுடைய நிறுவனரான டிவி சுந்தரம் ஐயங்கார். இவர் மருத்துவம், சமூக சீர்திருத்தவாதி, இந்திய சுதந்திர போராட்டங்களுடைய வீராங்கனையாகவும் அரசியல்வாதியாகவும் பல்முகை ஆளுமை கொண்டவங்களாக விளங்கியவங்க, ஓகேங்களா. கல்வி பொறுத்தவரையும் மருத்துவ படிப்பு வந்து டெல்லியில் உள்ள லேடி ஹார்டிங் மருத்துவ கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றாங்க. முன்னோடி அக்காலத்திலே உயர்கல்வி மற்றும் மருத்துவத்தில் பயின்றதால் தமிழக பெண்கள் கல்விக்கான முதன்மை முன்னோடிகளில் ஒருவராக போற்றப்படுகிறாங்க. ஆனாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும், அது தெரிஞ்சுக்கணும். காந்தியுடைய போராட்ட பங்கு, சுதந்திர போராட்டத்து பங்குனா காந்தியோட ஈர்ப்பு ஏற்படுது. தனது கல்லூரியில் காலத்தில் மகாத்மா காந்தி நெருங்கிய உதவியாளரான சுசீலா நையர் மூலமாக காந்தியடிகளை சந்திக்கிறாங்க. அவரது எளிமையான கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் இணைகிறாங்க. சமூக பணியை பொறுத்தவரையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக ஹரிஜன சேவை இயக்கத்தில் வந்து தீவிரமாக ஈடுபட வைக்கிறாங்க. அதே மாதிரி குயிட் இந்தியா மூமெண்ட்டில் கலந்துக்கிறாரு, சிறையும் போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். புரட்சிகர திருமணம், மறுமணம், ஜாதி ஒழிப்பு. முதல் கணவர் வந்து சவுந்தரராஜன் இறக்குறாங்க. மறைவுக்கு பின்னர் வந்து ஜி ராமச்சந்திரனும் மறுமணம் செஞ்சு காந்தியினோட ஆசையும் பெறுறாங்க. மறுப்பு திருமணத்துக்கு அண்ணல் காந்தியடிகள் நேரில் தலைமை தாங்கி ஆசீர்வாதம் வழங்கி தம்பதியரை தமிழகத்தில் சமூக பணியாற்றி அனுப்பி வைக்கிறாருன்னு சொல்கிறது, அதுவும் ஹிஸ்ட்ரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து காந்தி கிராமம் உருவாக்கம் 1947 ஆல்ரெடி பார்த்ததா. திண்டுக்கல்லில் சின்னாலப்பட்டி இடத்துல தான் வந்து 1947 அக்டோபர் 7 வந்து காந்தி கிராம யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னென்னா கிராமப்புற முன்னேற்றம், சுகாதாரம், இலவச கல்வி, பெண்கள் மேம்பாடு, சுயசார்பு, சிறுதொழில் வளர்ச்சிக்காக காந்தி கொள்கையின் அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த காந்தி கிராமம், சரிங்களா. நிகர்நிலை பல்கலைக்கழகமாக டீம் யூனிவர்சிட்டியாக 1976 மாற்றப்பட்டது, அது தெரிஞ்சுக்கணும். கஸ்தூர்பா காந்தி வந்து தொடக்க நிலையில் வந்து 1947 காந்தி கிராமத்தில் வெறும் 2 படுக்கைகளோடு தொடங்கப்பட்டது தான். இது சிறிய மருத்துவமனை. இப்போ தற்போது தமிழகத்தில் மிக முக்கிய நவீன வசதிகள் கொண்ட மிகப்பெரிய கிராமப்புற தலைமை மனையாக உருவெடுத்திருக்கின்றது சிறப்பு, ஓகேங்களா. அடுத்து வந்து அரசியல் வாழ்க்கை தெரியும். 1952 ஆத்தூர் தொகுதியில் எம்எல்ஏவும், 1957 வேடச்சந்தூர் தொகுதியில் எம்எல்ஏவும் ஆகியிருப்பாங்க. எம்பி பொறுத்தவரை திண்டுக்கல்லில் 1962 தொகுதியில் ஒருமனதாக நாடாளுமன்ற உறுப்பினராகணும். மத்திய கல்வி அமைச்சருடைய இணையமைச்சராக டெப்யூட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வேலை செஞ்சுருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு, லாலா லஜபதி ராய் அமைச்சரவையிலும் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி கல்வி சிறப்பை பொறுத்தவரையும் கல்வி புரட்சி பொறுத்தவரை இலவச கட்டாய ஆரம்ப கல்வி, ஃப்ரீ எலமெண்ட்ரி எஜுகேஷன் அறிமுகப்படுத்துறதுல இவங்களுடைய பங்கு இன்றியமையாது. அதே மாதிரி என்எஸ்எஸ் உருவாக்குறதுக்கு நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீமு, இது உருவாக்கத்துக்கு அடித்தளமாக இருந்தவங்க இவங்க தான், ஓகேங்களா. இன்றைய மாணவர்கள் சமூக சேவை வழக்கும் தேசிய நலப்பணி திட்டமாக இருந்தது தான் அந்த என்எஸ்எஸ். அந்த என்எஸ்எஸ் கூடிய அடித்தளமும் இவங்க தான்றாங்க. விருதுகள் பொறுத்தவரை பத்ம பூஷன் விருது 1962 இவரது அசாத்திய சமூக சேவை மற்றும் நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பங்களிப்பை பாராட்டி இந்திய அரசு இவருக்கும் நாட்டிய உயரிய விருதான பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவித்திருக்கு. நினைவு தபால் தலைன்றது 2005 மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளான 2005 அக்டோபர் 2 அன்னைக்கு அஞ்சல் துறை அவரது உருவம் பொருத்திய சிறப்பு நினைவு தபால் தலை வந்து வெளியிட்டு சிறப்பித்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அன்பு நாமம் காந்தி கிராமம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியை மக்களால் அன்போடு அம்மா என்று அழைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும், சரியா. டிஎஸ்எஸ்ஸை வந்து அம்மா தான் அழைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டரை பொறுத்தவரையும் காந்தி சிந்தனையை பிறப்பிய முதன்மை பெண் தலைவரில் ஒருத்தர் வந்து இவங்க. டிவிஎஸ் நிறுவனத்தின் தந்தை டிவிஎஸ் ஐயங்காருடைய புதல்வி. திண்டுக்கல்லில் காந்தி கிராமம் நிறுவினவர். அதே மாதிரி கஸ்தூரிபா மருத்துவமனை நிறுவனவங்க இவங்க தான். இந்திய அளவில் தேசிய நலப்பணிகளை என்எஸ்எஸ் உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்த கல்வி அமைச்சரும் இவங்க தான். நாடு முழுவதும் இலவச ஆரம்ப கல்வி கொண்டு சேர்க்க பாடுபட்டவங்க இவங்க தான். 1962 பத்ம பூஷன் விருது பெற்றாங்க, அதுவும் தெரிஞ்சு. டிஎஸ் சௌந்தரம் அவர்களின் தந்தை யார், ஓகேங்களா, தெரியும். அது டிவி சுந்தரம் ஐயங்கார், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஎஸ் சௌந்தரம் அவர்கள் எந்த கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்றாங்க, சரிங்களா. லேடி ஹாரிங் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பட்டம் பெற்றாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ் சௌந்தரம் அவர்கள் மகாத்மா காந்தியின் கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு சமூக சேவையில் தீவிரமாக இறங்கினது எதனா ஹரிஜன், ஓகேங்களா.
ஹரிஜன் சேவையில் வந்து இறங்கிடுவாங்க. இது பார்த்து வச்சுக்கணும். சமூக சேவை பொறுத்தவரையும் ஹரிஜன் சேவை. அதுக்கடுத்து டிஎம் சவுந்தரராஜன் பங்கேற்ற முக்கிய விடுதலை போராட்ட இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குயிட் இந்தியா மூமெண்ட்டில் சிறை தண்டனையை அடைஞ்சிருப்பாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கணும். டிஎஸ் சவுந்தரம், ஜி ராமச்சந்திரன் ஆகியோர் திருமணத்தின் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, காந்தியடிகள் தலைமை தாங்கி அதாவது நடத்திய புரட்சிகர சாதி மறுப்பு திருமணமாக இந்த திருமணம் பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். திண்டுக்கல் அருகே உள்ள காந்தி கிராம கிராமிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரிங்களா? அதாவது கிராமிய 1947. சரிங்களா? இது 76 தான் டீம்டு யூனிவர்சிட்டியாக நிகர் பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். சரியா? ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். எதுக்கு நம்ம கொஷின் எம்சிக்யூ போட்டு பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளே தகுதிப்படுத்திக்கிறதுக்கு தான். நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் எம்சிக்யூ. சரியா? எம்சிக்யூவில் இருக்கிற கொஷினே தான் நம்மளுக்கு வருமானதெல்லாம் இல்லை. நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்றதுக்கு நம்மளை சோதித்து பார்க்கறதுக்கு எம்சிக்யூ. சரியா? மேக்ஸிமம் எம்சிக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக தான் எடுப்போம். ஒரு சிலதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஓரியண்ட்டாக பார்த்தா போதும். இவங்களதெல்லாம் ஃபேக்ட் ஓரியன்டாக பார்த்தா போதும். இது ஐஎன்சி தலைவர்களை பார்க்கும்போது, முக்கியமான தலைவர்களை பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள். 8வது கொஸ்டின் பாருங்கள். தொடக்கத்தில் வெறும் 2 படுக்கையில் ஆரம்பிக்கப்பட்ட இன்று பெரிய கிராமப்புற மருத்துவமனையாக வளர்ந்து மருத்துவமனையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கஸ்தூரிபா மருத்துவமனைங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். மத்திய கல்வித்துறை துணை அமைச்சராக இருந்தபோது டிஎஸ் சவுந்தரம் நாடு முழுவதும் ஒரு முக்கிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. சரியா? என்ன திட்டங்க? எலமெண்ட்ரி எஜுகேஷன். சரிங்களா? ஆரம்ப கல்வி. இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். மாணவர்களிடையே சமூக பொறுப்பை வளர்க்கும் தேசிய நலப்பணி திட்டம் என்எஸ்எஸ் உருவாவதற்கு அடித்தளம் அமைந்த பெண் தலைவர் யாருன்னு கேட்கும்போது டிஎஸ் சவுந்தரம் ராமச்சந்திரன். சரிங்களா? இவர் கல்வி அமைச்சராக இணையமைச்சராக இருக்கும்போது இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎஸ்எஸ் பார்த்துருக்கும். அதாவது இவங்களை பற்றி நம்மளுக்கு இதுவரையும் தெரிஞ்சது என்னென்னா, டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர ராமச்சந்திரன் பற்றி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனருடைய புதல்வின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.